தெய்வீக திருமலையாம் தோமாவின் மலையினிலே கர்த்தரை எதிர்நோக்கிய அன்னையின் திருவடியிலே இந்திய தூதராம் தூய தோமா ரத்தம் சிந்திய மலையினிலே வாருங்கள் செல்வோம் நம் தோமா மலையின் அதிசயம் காண்போம். தோமாவின் மலை மீது ஏறுவோம் ஏறுவோம் குறையாத வரம் காணுவோம். தோமாவின் மலை மீது ஏறுவோம் ஏறுவோம் குறையாத வரம் காணுவோம். நம்மை தேடி வந்த புனிதரின் தெய்வீக மலை இது, தேடி வந்த புனிதரின் தெய்வீக மலை இது. நம்பிக்கையோடு வேண்டிடுவோம் நன்மைகள் எல்லாம் சேர்த்திடுவோம். தோமாவின் மலை மீதிலே நம் துயரெல்லாம் பறந்தோடுதே. தோமாவின் மலை மீதிலே நம் துயரெல்லாம் பறந்தோடுதே. தோமாவின் மலை மீது ஏறுவோம் ஏறுவோம் குறையாத வரம் காணுவோம். பாரத நாட்டின் நல்மறை தூதராம் தோமா வலம் வந்த அருள் வீடிது. இறைக்குலமே குருகுலமே எழுந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே எழுந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே எழுந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், அகத்திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர் புனித தோமா ஆவார். துணிவு மிக்கவர், இயேசுவுக்காக தன்னையே இழக்கவும் துணிந்தவர். ஒருமுறை யூதேயாவில் உள்ள யூதர்கள் இயேசுவின் மீது கல்லெறிய முயன்றனர். ஆனால் இயேசுவின் உறவினரான லாசர் மரித்த நிலையில் இயேசு அங்கு மறுபடியும் செல்ல நினைக்கையில் மற்ற சீடர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று இயேசுவை தடுத்தனர். ஆனால் புனித தோமாவோ அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று கூறி தனது துணிவை வெளிப்படுத்தினார்.
அந்த துணிவுதான் அவரை இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்க அழைத்து வந்தது. இயேசு உயிர்த்த நிகழ்வை மற்ற சீடர்கள் தோமாவிடம் கூறிய பொழுது அவர் நம்பவில்லை. என் கண்களால் காணாதவரை நம்ப மாட்டேன் என்றார். இதனால் இயேசு தோமாவும் இருக்கின்ற பொழுது மீண்டும் காட்சியளித்தது, கண்ணால் காண்பதை விட காணாமலே நம்புகிறவர்கள் பேறு பெற்றோர் என்றார். தோமாவோ தனது தவறை உணர்ந்தவராய், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். புகழ்பெற்ற இந்த வார்த்தைகள் அவரது கல்லறையில் பொறிக்கப்பட்டுள்ளன. கிபி 52 ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியா வந்த புனித தோமா அவர்கள் முதலில் கேரளத்தில் பணியாற்றினார். அவர் மூலம் திருமுழுக்கு பெற்றவர்கள் தோமா கிறிஸ்தவர்கள் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றன. பின்பு கிபி 59 சென்னை மயிலை பகுதியில் நற்செய்தி அறிவித்த தோமாவை கிபி 72 புனித தோமையார் மலை என்று சொல்லப்படுகின்ற மலையில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர். சைதாப்பேட்டை சின்னமலையில் அவர் தங்கியிருந்து பணி செய்ததற்கான அடையாளங்கள் உண்டு. அவரது கல்லறை சென்னை மலையில் உள்ள புனித தோமையார் தேசிய திருத்தலத்தின் கீழ் உள்ளது. அதுபோலவே நமது மலையடிப்பட்டி புனித தோமையார் திருமலையில் தோமையார் தங்கி ஜெபித்து சென்றதாக வாய்மொழி பாரம்பரியம் இன்றளவும் சான்று பகர்கிறது. மேலும் 15ஆம் நூற்றாண்டில் புனித தோமையாரின் பெயரால் இங்கு நாட்டப்பட்டு இருக்கின்ற சிலுவையும் நமக்கும் தோமையாருக்கும் உள்ள தொடர்பை, இணைப்பை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. புனிதரின் திருவிழாவை ஜூலை 3ஆம் நாள் சிறப்பிக்கின்றோம். புனித தோமா அவர்கள் இந்தியாவின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார். இத்தகைய சிறப்பு பெற்ற புனித தோமாவின் திருவிழாவை சிறப்பிக்கும் நாம் அவரது துணிவு, நம்பிக்கை, பாடுகளை ஏற்கும் மனப்பக்குவம் பெற்று நற்சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பையும் வேண்டுவோம். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித தோமாவின் பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த நம்முடைய மறை மாவட்டத்தின் சிறப்பான ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடிய புனித தோமாவின் மலைக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக வருவது மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. இது நம்முடைய புனிதர் தோமையார் மீது நாம் கொண்டுள்ள அன்பு. அது மாத்திரமல்ல, அவர் போலவே ஆண்டவர் மீது என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நாம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் கொண்டாட்டமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்று இந்த அருள் பணியாளர்களோடு சேர்ந்து, அருள் சகோதரிகளோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. யாத்திரிகராக, திருப்பயணியாக, நடைப்பயணியாக வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்குமாறு இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின்று என்றென்றுமாக உரித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரை நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள்.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 19 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12 ஒருவரான தோமா
இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய புனித தோமையார் மலையின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே கடவுள் நமக்கு தம் அருளை பொழிந்து நம்மை ஒன்றாக சேர்த்திருக்கிறார். ஒரே உள்ளத்தவராய் சேர்த்திருக்கிறார். அவருக்கு புகழ் சாற்ற, அவரை மாட்சிப்படுத்த, அவரை வாழ்த்தி போற்றி புகழ, அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். இஸ்ரேல் நாட்டிலே இருபெரும் பகுதிகள் உள்ளன. வடக்கு பகுதி, தெற்கு பகுதி என்று. தெற்கு பகுதியிலே தான் ஜெருசலேம் உள்ளது, யூதேயா முக்கியமாக உள்ளது. அந்த பகுதியிலே வாழ்பவர்கள் சற்று உயர்ந்தவராக கருதப்பட்டார்கள். வடக்கு பகுதியில் இருந்தது கலிலேயா. கலிலேய பகுதியிலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியானவங்களாக நினைக்கப்பட்டார்கள். அதனால தான் இயேசுவை பற்றி சொல்லும்போது, யாருப்பா அவர் அப்படிங்கும்போது, இவர் கலிலேயாவிலிருந்து வருகிறார் என்று சொல்லும்போது அவர்கள் கேட்குறார்கள், கலிலேயாங்கிறீங்க, நாசரேத்துங்கிறீங்க, அங்கிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா? வர முடியாதே என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமையில்லாத ஆள்கள் உருவாகின்ற இடமாக கலிலேயா பார்க்கப்பட்டது. இன்று நாம் கொண்டாடுகிற நம்முடைய புனித தோமாவும் அந்த கலிலேயா பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் இயேசுவை அழைப்பை ஏற்று பின்தொடர்ந்து வந்தார். இந்த தோமா மட்டுமல்ல, இவரோடு சேர்ந்து மற்றவர்களும் தான் இயேசு உயிர்த்ததை முதலில் நம்பவில்லை. மகதலா மரியா வந்து சொல்லுகின்ற போது, ஆண்டவர் வீழ்த்தி விட்டார், கல்லறையில் அவர் இல்லை, துணியெல்லாம் சுற்றி ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது, ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னபோது அவர்கள் அதை ஏற்கவில்லை. திருத்தூதர்கள் ஏற்கவில்லை. பிறகு ஆண்டவர் பூட்டி அறைக்குள் காட்சி கொடுத்தார். அப்போ நம்புகிறாங்க, சரி ஆண்டவரை பார்த்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி. அந்த நாள் பார்த்து அங்கே யார் இல்லை? புனித தோமா இல்லை. அப்புறம் அடுத்த வாரம் அதே ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அவர்கள் ஒன்று கூடி ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு அங்கே தோன்றுகிறார், உயிர்த்தாண்டவர். அவர் தோமா சொன்னதை அறிந்திருந்தார். தோமையே வா என்று அழைக்கிறார். இதோ என் கைகளை பார், ஆணியால் அறையப்பட்ட தழும்புகள் உள்ளன, உன் விரலை வைத்து பார். இதோ என் விழா, ஈட்டியால் குத்தினார்களே
காயம் இருக்கிறது பார், இங்கே உன் விரலை வைத்து பார். நம்பிக்கையற்றவனாய் இராதே என்று சொல்லுகிறார். உடனே தோமா தம் நம்பிக்கையை அறிக்கையிட்டு, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? அருமையான பதில். கண்டு விசுவசிப்பவரை காட்டிலும், நீங்கள்லாம் இயேசுவை உயிர்த்தாண்டவரை கண்ணால் கண்டவர்களா? காணாமலே நம்புவார். அப்போ நீங்கள் பேர் பெற்றவங்களா இல்லையா? அதிகமாக பேர் பெற்றவர்கள். ஆகவே அன்பு மக்களே, நீங்கள் எல்லாம் அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து தோமையார் திருமலைக்கு வர வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு ஆசிரியை கொடுத்து உங்களை பேறு பெற்றவராக மாற்றுகின்றார். தோமாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார். எடேசா என்ற ஊருக்கு முதலில் செல்கிறார். அங்கே ஒரு நபர் இருக்கிறார். அவர் பெயர் அப்பன். அந்த அப்பன் என்ற மனிதன் அவரை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் வாருங்கள், என்னோடு நான் என் அரசனிடம் கூட்டிச் செல்வேன் என்று கூட்டி போகிறார். இதெல்லாம் மெசபோத்தோமியா பகுதியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள், பாரசீகத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள். அங்கே என்ன செய்கிறார்? கொண்டஃபாரஸ் என்ற அரசனிடம் கூட்டிச் செல்கிறார். அந்த அரசன் பார்க்கிறார், சரி, இவர் நம்முடைய ராஜ்யம் பெரியதாக இருக்கின்றது, இவர் மேற்கு பகுதியிலே உள்ள கிழக்கிலே உள்ள இந்தியாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தோமையார் அங்கிருந்து அந்த அப்பன் என்பவரால் கூட்டி வரப்படுகிறார். அவர் கப்பல் ஏற்றி கேரளாவிலே மலபார் பகுதியிலே உள்ள கிராங்கனூர் என்ற ஊருக்கு வருகிறார். அங்கு அந்த அரசனுடைய உறவினர் அரசராக இருக்கிறார். அவர் பெயர் குண்டல்ஃபாரஸ். அவர் கொண்டஃபாரஸ், இவர் குண்டஃபாரஸ். ஆகவே குண்டஃபாரஸ் அவரை வரவேற்கிறார், நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார். என்ன வேலை தெரியும் என்று கேட்கிறார். இவர் சொல்லுகிறார், நான் ஒரு தச்சன், தச்சு வேலை செய்வேன், கட்டிட கலைஞன், கட்டிடமும் கட்டத் தெரியும் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த குண்டஃபாரஸ் அரசன் சொல்லுகிறான், நிறைய காசு பணத்தை கொடுத்து, தங்கம் வெள்ளியை கொடுத்து, இதை வச்சுக்க, நீ பெரிய ஒரு இடம் கட்டுங்க, அரண்மனை கட்டு, எனக்கு வீடு கட்டு என்று சொல்லிவிட்டு வெளியே செல்கிறார். வெளியூருக்கு போய்விடுகிறார். தன்னுடைய நாட்டை சந்திப்பதற்கு, மக்களை பார்ப்பதற்காக சென்று விடுகிறார். மக்கள்லாம் அவரோட கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இவர் தனியாக விடப்பட்டார். இவர் மக்களிடையே சென்று நற்செய்தி அறிவிக்கிறார், இயேசுவை பற்றி போதிக்கிறார், திருமுழுக்கு கொடுக்கிறார். இவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது கொடுத்த காசு பணம் இருக்கிறதே, என்ன செய்வது என்று பார்த்தார். ஏழைகள் வந்தார்கள். எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள், கஷ்டமாக இருக்கிறது என்று ஏழைகள் கேட்கிறார்கள். எனவே அவர் அரசன் கொடுத்த தங்கம், வெள்ளி, பணம் ஆகியவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து வீடு கட்டி சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார். நிறைய பேர் வீடு கிடைத்தது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார்கள். அரசன் பல மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறான். வந்த ஒருபாடு கேட்கிறான், தோமாவே, எங்கே நான் கொடுத்த காசை வைத்து நீ கட்டிய அந்த கட்டடம், அரண்மனை எங்கே என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த அரண்மனை உங்களுக்கான வீடு இந்த மண்ணகத்தில் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாது. செத்து போனீன்னா விண்ணகத்துக்கு போவாய், அங்கேயே நீ காண்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அரசனுக்கு கோபம் வந்துடுது. இப்படி ஜெயிலில் போடியா, என்ன காசை வாங்கிக்கிட்டு இப்படி பதில் சொல்கிறான் மனுஷன், கட்ட வேணாமா என்று சிறையில் அடைக்கிறார். அன்று இரவு அரசனுடைய கனவில் அரசனுடைய தம்பி வருகிறார். அவர் இறந்து போனவர். கடவுளே சொல்லுகிறார், அண்ணா,
எனக்காக நம்ம குடும்பத்திற்காக ஒரு மிகப்பெரிய அரண்மனை விண்ணகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டை எனக்கு கொடுத்து விடு, நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதை கேட்டவுடனே அரசன் தோமாவின் பதிலில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆம், தோமா பொய் சொல்லவில்லை, அவர் சொன்னது உண்மைதான். நீ இறந்த பிறகுதான் காண்பாயின்னு சொன்னார். என் தம்பி இறந்து போய் மோட்சத்தில் இருக்கிறான், அவன் பார்த்துட்டான், அவனுக்கு அந்த வீட்டை கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விடுகிறார். அவர் தோமாவை விடுதலை செய்கிறார். அதன் பிறகு தோமா நற்செய்திப்படியை சிறப்பாக ஆற்றுகின்றார். அவரால் கிறிஸ்தவராக்கப்பட்டவர்கள்தான் கேரளாவில் உள்ள மலபார் கிறிஸ்தவர்கள். அவர்கள் சீரியன் வழிபாடு நடத்துகின்ற மக்களாக இருந்தார்கள். அந்த மக்கள் நடுவே அவர் பணியாற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவர் சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வரும்பொழுது தோமா பரங்கி மலையிலே தோமியார் மலைக்கு வருகிறார். அங்கு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது முன்னுரையில் கேட்டது போல ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்து போனார். ஆக இந்த வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்பதும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும், பொருள்மிக்க வாழ்வாக இருக்க வேண்டும். வாழ்வு என்பது ஏதோ உலகத்தில் பிறந்தோம், சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தோம், செத்தோம், அது இல்லை. கடவுளுக்காக நான் என்ன செய்தேன், இறைவனுக்காக என்ன செய்தேன், இறையாட்சிக்காக என்ன செய்தேன், நற்செய்திக்காக என்ன செய்தேன், கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு ஏதாவது நான் செய்தேனா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தோமா அவ்வாறு நினைத்தார். அதனால தான் அந்த காலத்திலேயே கப்பல் ஏறி வரணும்னாக்க அவங்க நாட்டில் இருந்து இங்கே வர்றதுனாக்க குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் ஆகும். சவரியாரே கப்பலில் வந்தவர் தான். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு. எனவே அந்த காலத்தில் அந்த பாய்மர கப்பல் தான் இருக்கும். அந்த கப்பல்லாம் அங்கேருந்து இங்கே வரும். எதுக்கு? ஏலக்காய், மிளகு, இஞ்சி, திப்பிலி இது போன்று அந்த பொருள்களை வாங்கி கொண்டு செல்வதற்காக வருவார்கள். அந்த படகில்தான் அவர் பயணம் செய்து வந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக இவ்வாறு புனித தோமா நற்செய்திக்காக வாழ்ந்தார். என் ஆண்டவரே, என் தேவனே, என் இறைவனே என்று வாயினால் சொல்லவில்லை, அதை கடைபிடித்தார். அதன் விளைவாகத்தான் தன்னுடைய உயிரையே என்ன செய்கிறார், அவர் அர்ப்பணிக்கின்றார். ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்து போனார். அவர் பயன்படுத்திய பொருள்கள் சென்னையில் இருந்தன, பிறகு எடேசா கொண்டு செல்லப்பட்டன, பிறகு அது ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையிலே தோமியார் திருத்தலம் இருக்கிறது, நாம் பார்த்திருப்போம். ஆகவே இந்த தோமியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இன்று நம் உள்ளத்திற்கு வர வேண்டிய சிந்தனை, நானும் நற்செய்திக்காக பாடுபடுவேன். நினச்சி பாருங்களே, நற்செய்திங்கிறப்ப அதை படித்து பார்க்கணும். நம்ம ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருந்தார். அந்த அப்பா கரண்ட்டு பில்லு அல்லது மளிகை கடை பில்லு இது மாதிரி சில பில்லு வரும்போது அதை வாங்கி வாங்கி எங்கிட்டாச்சும் வீட்டில் அலமாரியில், செல்ஃபில், பீரோவில் அப்படின்னு வைப்பார். கடைசியில் கரண்ட்டு பில்லு கட்டுற நாள் வரும். ஒவ்வொரு பில்லும் கட்டுறதுக்கு நேரம் வரும்போது பில்லை தேடுவார். பில் அங்கே இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு மாதமும் வீட்டை தொடச்சி பெருக்கின மாதிரி தேடி கண்டுபிடிச்சி தான் பணத்தை கட்டணும். இதை தம்பி சின்ன பையன் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னான், அப்பா நீங்கள் பில்லு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்குறேன், இனிமேல் ஏன்ட்ட கொடுத்துருங்க, கேட்ட உடனே டான் டான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னா. டேய் விளையாடுறியா, எப்போ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் கொடுங்க, நான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். சரி அப்பா கொடுக்குறாரு. 2-3 பில்லு கொடுத்தாரு அந்த மாதம். அதே மாதிரி ஒவ்வொரு பில்லும் கட்டும்போது நேரம் வருகிறது, கேட்கிறார். அவன் சொன்ன மாதிரி டான் 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 என்று பில்லை எடுத்து கொடுக்குறான்.
அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. எப்படிடா பில் எடுத்து கொடுக்குற அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், எப்பா வீட்டில் யாருமே புழங்காத ஒரு இடம் இருக்குது, ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் வச்சுருக்கேன் நான் கொண்டு போய் வீட்டில் இருக்கிற யாருமே தொடமாட்டாங்க அப்படின்னு. என்னடா கொண்டாடான்னு பார்த்தா அது பைபிள். வீட்டில் இருக்கிறது பைபிள், ஆனால் படிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு நாதி இல்லை. புரியுதா உங்களுக்கு? தோமா காலத்தில் நற்செய்தி புஸ்தகம் இல்லை. இயேசுவிடம் காதால் கேட்டார், உள்ளத்தில் உள்வாங்கினார், அதை கொண்டு வந்து வெளியே சொன்னார். அவருடைய மறைவுரையை கேட்டு, நற்செய்தி விளக்கத்தை கேட்டு ஏராளமான மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள், கிறிஸ்தவராக மாறினார்கள். ஆகவே தான் தோமா கிறிஸ்தவர் என்று கேரளா பக்கத்திலே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே அன்பு மக்களே, நாமும் இவ்வாறு நற்செய்திக்காக வாழ வேண்டும், நாமே நற்செய்தியாக வாழ வேண்டும். நம்முடைய சொல், செயல், வாழ்வு இவையெல்லாம் நற்செய்தியாக மாற இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவில் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய ஆசியை பெறுவதற்காக, அருளை பெறுவதற்காக அவருடைய அடியாராகிய புனித தோமாவின் திருமலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் தம் கண் பார்வையை, கடைக்கண் பார்வையை நம் பக்கமாக திருப்ப வேண்டும். நம்முடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் செவிசாய்க்க வேண்டும். நாம் கேட்கின்ற வரங்களை நிறைவாக நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இப்போது விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கும் உமது திரு அவையை வழி நடத்தும் எமது திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் யாவரும் இயேசுவோடு செல்வோம், இயேசுவோடு மரிப்போம் என்று முழங்கிய தோமாவை போல இயேசுவோடு உடன் இருப்பவர்களுக்கும் பணிவாழ்வில் உண்மையுள்ளவர்களாகவும் வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா,
எமது இந்திய திருநாட்டை ஆளுகை செய்து வரும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், மக்களின் பிரதிநிதிகள் யாவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை சுயநலமில்லாத பொதுநல மனப்பான்மையோடு ஆற்றிடவும் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் துவக்கமும் முடிவுமானவரே, புனித தோமாவைப் போல இயேசுவின் மீது உண்மையான அன்புள்ளவர்களாகவும் வாருங்கள் அவரோடு இறப்போம் என்று முழங்கி அவரைப் போல துணிவு மிக்கவர்களாகவும் நற்செய்திக்காக சான்று பகிர்ந்து வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றவரே, துவக்கத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவால் உம்மை அறிந்து பின்பு உம்மிடம் கொண்ட நம்பிக்கைக்காக இந்தியாவிற்கு வந்து நற்செய்திக்காக தமது உயிரையும் தந்து இரத்த சாட்சியாக மரித்த புனித தோமாவைப் போல நாங்களும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உறுதி பெற்றவர்களாய் நற்செய்தி சான்று சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, இத்திரு அவையில் உள்ள அனைவரும் புனித தோமாவை போல் ஐயம் நீங்கி தெளிவு பெற்று நம்பிக்கை பெறவும் துணிவுடன் இறையரசை அறிவிக்கவும் தேவையான வலிமையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு மக்களே, திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அனைவரும் ஏதாவது மனதிலே ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருப்போம், ஒரு வேண்டுதலோடு வந்திருப்போம். நம் விண்ணப்பம், நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது மௌனமாக கடவுளிடம் எடுத்து சொல்லி அதற்கான ஆசி பொழிய வேண்டுமென்று அமைதியாக சிறிது வேண்டுவோம். எல்லாம் அல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்புக்கும் உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய மன்னிப்பிற்கும் சாட்சியாக இவ்வுலகிற்கு உம்முடைய மகனை அனுப்பினீர். அவரே உம்மை பற்றிய நற்செய்தியை எங்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த நற்செய்தியாக வாழ்ந்த கிறிஸ்துவை பின்பற்றி புனித தோமாவும் அந்த பணியிலே நற்செய்தி அறிவிக்க இந்தியாவிற்கு வந்தார். தோமாவை போல நாங்களும் நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவராய் வாழவும் தேவைப்பட்டால் எங்கள் உயிரையுமே புனித தோமாவை போல தியாகம் செய்திடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகிறேன், நான் என்னை தருகிறேன். மனிதநேய மண்ணில் மலர இதயம் தருகின்றேன், எந்த இதயம் தருகின்றேன். காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகிறேன், நான் என்னை தருகிறேன். மனிதநேய மண்ணில் மலர இதயம் தருகிறேன், எந்த இதயம் தருகிறேன். வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகிறேன், நான் என்னை தருகிறேன். மனிதனே மண்ணில் மலர இதயம் தருகிறேன், எந்த இதயம்
வந்தேன் 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 பீடம் வந்தேனே தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே வந்தேன் 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 பீடம் வந்தேனே தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகிறேன் நான் என்னை தருகிறேன் மனிதநேய மணி மலர இதயம் தருகின்றேன் எந்த இதயம் தருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்துகின்ற நாங்கள் உம் கொடைகளை எங்களை பாதுகாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டிற்கு அனுப்பி வைத்தீரே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கையை கொண்டோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்வீராக. ஆகவே வானதூதர் புனிதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும்
இவை மாறுவனவாக அவர் படைத்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் திருத்தூதர் புனித தோமா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அதே அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இவற்றை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக இவ்வுலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்று நிற்கச் செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆமென். தரும் விருது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய மகனின் திருவுடலை இந்த அருளடையாளத்தில் உட்கொண்டுள்ளோம். அதனால் புனித தோமாவோடு கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவரிடமும் எங்கள் கடவுளிடமும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை வெளிப்படுத்தவும் போதிக்கவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கடவுளின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கைகுவித்து தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்துதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருள் புரிந்த இறைவன் கடவுள் திருத்துதரான தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பலன்களில் உங்களுக்கும் பங்கு அருள்வாராக. ஆமென். உங்கள் பாதுகாவலரும் திருத்தலத்தின் புனிதருமாகிய புனித தோமாவின் வழியாக திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்விப்பாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு உங்களை அழைத்து செல்லும் இறைவன் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழுமான இயேசுவிடம் உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தி அறிவித்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, அதுபோலவே நமது இந்த திருமலைக்கென ஒரு இணையதளத்தையும் நமது பங்கிற்காக ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம இணைத்து தயாரித்திருக்கிறோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் அதனை நமக்காக வெளியிடுவார். நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த நிகழ்வை நாம் வரவேற்போம். திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோ, திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும் தயவாய். திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோம், திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும். வாழ்க வாழ்க தோமாவே, உன் திருப்புகழ் நிதம் வாழ்க. வாழ்க வாழ்க தோமாவே, உம் திருப்புகழ் நிதம் வாழ்க. திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோ, திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும்